நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு பரபவா தமிழ் வருடத்தின் 3வது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் காணலாம். ஆனி மாதம் உத்தராயண புண்ணிய காலத்தின் 6வது மாதம். இந்த ஆனி மாதம் 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம். சூரிய பகவானும் புதனும் இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆனி மாதம் 5ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் 2 கிரகங்கள் பெயர்ச்சி உண்டு. ஆனி மாதம் 1ஆம் தேதி மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து சந்திர பகவான் அமாவாசை யோகத்தில் மாதத்தை தொடங்கி வைக்கிறார். பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி. 9 நவகிரகங்கள் மூலம் கன்னி ராசி என்பவர்களுக்கு ஆனி மாத பொது பலன் காணலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள், கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயதிற்கு மேல் 40 வயதிற்குள் நீங்கள் 2 வேலை, 2 தொழில், 2 சம்பாத்தியம், அதே மாதிரி 2 இடத்தில் 2 பேங்கில் அக்கௌண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். 30 to 40 வயதிற்குள் 2 பேங்கில் அக்கௌண்ட் வைப்பீங்க. அது பணம் போடுறீங்களோ பணம் போடலையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு 2 இடத்தில் 2 பேங்கில் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக 2 தொழில், 2 வேலை, 2 வருமான சம்பாத்தியம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அது உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 30 to 40 வயதிற்குள் இருப்பவர்களுக்கு 2 வருமானம், 2 சம்பாத்தியம் கண்டிப்பாக உண்டு. கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி புதன் ஆட்சி பெற்று சூரியனோடு அமர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் இடம் பலமாகிறது. கன்னி ராசிக்கு 10ஆம் இடம் பலமாக இருக்கும்போது இந்த மாதமே கூட புதிதாக ஒரு பேங்கில் புதிய அக்கௌண்ட்டு தொடங்கலாம். இந்த மாதமே 2 அக்கௌண்ட் வைப்பதற்கு வாய்ப்புண்டு. 2 வேலை, 2 தொழில், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அதாவது கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பு. ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக இருந்தாலும் சரி, திருமண புரோக்கர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தால் வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் அதிகமாக நீங்கள் விற்று கமிஷன் வாங்கலாம். அதே மாதிரி திருமண புரோக்கர்களாக இருந்தால் நல்ல வரன், அதிகமான வரன்கள் செக் பண்ணி நல்ல கமிஷன் வாங்கலாம். கன்னி ராசிக்கு 10வது வீட்டிலே புதன் சூரியன் இருக்கும்போது அதிகமான பண வரத்து இந்த மாதம் உண்டு. நீங்கள் செய்கின்ற தொழில், வேலை, உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அதில் கன்னிராசி என்பதற்கு இந்த மாதம் பெயரும் உண்டு, புகழும் உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி அரசு உதவிகள், அரசு சலுகைகள் கன்னிராசி என்பதற்கு இந்த மாதம் உண்டு. கன்னிராசி என்பதற்கு தொழில் ரீதியாக போட்டி, பொறாமை, எதிரிகள் இருந்தால் இந்த மாதம் உங்களிடம் உங்கள் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. எதிராளி தொல்லை இந்த மாதம் இல்லை. கன்னிராசிக்கு 11வது வீட்டிலே அசுர குருவும் தேவகுருவும் பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 21ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலே சுக்கிரன் குரு அமர்ந்திருக்கும் போது திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வரன் பார்த்தீங்கன்னா வரன் உங்களுக்கு செட் ஆகும். இந்த மாதமே கூட நிச்சயம் பண்ணி திருமணம் செய்யலாம். 2ஆம் அதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உதவி, மூத்தவர்கள் உதவி கன்னிராசி என்பவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதனால் லாபம், நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக நல்ல பண வரத்து இந்த மாதம் கை செலவுக்கு பணம் இல்லங்காமல் கிடைக்கும். கன்னி ராசிக்கு 11வது வீட்டிலே 4, 7ஆம் அதிபதி குரு பகவான் உச்ச நிலையில் குடும்ப பாக்கியாதிபதி சுக்கிர பகவானுடன் சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதம் வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி புதிய வண்டி வாகனம் அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கலாம். புதிய வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனம் இந்த மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இந்த மாதமே உயரும். கன்னிராசிக்கு 11வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது மறுமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம், மறுமணம் அமையும். அதே மாதிரி புதிய நண்பர்கள், புதிய கூட்டாளிகள்,
புதிய உறவுகள் மூலம் உங்களுக்கு உதவிகள் உண்டு. கன்னி ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்கிறார். ஆனி மாதம் 5ஆம் தேதி வரை அஷ்டமத்திலே செவ்வாய் இருக்கும்போது சிலருக்கு வெளிநாடு மூலம் வருமானம் உண்டு. ஆனி மாதம் 5ஆம் தேதி 9வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். இப்போ வெளியில் சென்றவர்கள் 1 மாதம் 10 நாள் வெளியில் டூர் போனவர்கள், சுற்றுலா சென்றவர்கள் இப்போ வீடு திரும்பி வருவாங்க. அடுத்த 1.5 மாதம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கும்போது கன்னி ராசி அன்பர்கள் உடல் ரீதியாக பலவீனம் அடைவீர்கள். ஏன்னா உங்கள் தந்தையார் கொஞ்சம் பலமாக இருப்பார். உங்கள் தந்தையார் உங்களை அடக்கி கொண்டு வருவார். இதை செய்யாதா, அதை செய்யாதா, அப்படி செய்யாதா, இப்படி செய்யாதுன்னு உங்களை அதிகாரம் செலுத்தி அடக்கி கொண்டு வருவார். கன்னி ராசிக்கு 7வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கிறார். கலத்தரஸ்தானத்திலே சனி பகவான் கண்டகச்சனியாக இருக்கும்போது சிலர் வேலை தொழில் ரீதியாக குடும்பத்தை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும். வெளியில் தங்குவது, வெளிநாட்டில் தங்குறது பெரும்பாலும் உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா 7வது வீட்டிலே சனி வரும்போது கணவன் மனைவிக்குள் பிரிந்திருப்பவர்களுக்கு சிறப்பு, பிரியாமல் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அடிக்கடி சண்டை வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிற மாதிரி, கோவிச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிற மாதிரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம குணத்தை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏற்படுத்தி விடுவார். கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் ராகு வருவது இன்னொரு 5 மாதம் உங்களுக்கு ராகுவால் பெரிய அளவு அதிர்ஷ்டமே. 6வது வீட்டிலே ராகு இருக்கும்போது உங்களுக்கு பகை, எதிராளி தொல்லை இருக்காது. உடல் ஆரோக்கியம் நன்றாகத்தான் இருக்கும். வேலை உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை இருக்காது. 6ஆம் இடம் சார்ந்து உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. கன்னி ராசிக்கு 12வது வீட்டிலே கேது இருக்கும்போது வேலை உத்தியோக ரீதியாக சிலருக்கு பகல் டியூட்டி இல்லாமல் இரவு டியூட்டி, இரவு அதிக நேரம் கண் விழித்து வேலை பார்க்குற மாதிரி, இரவு உறக்கம் கெடுற மாதிரியான சூழ்நிலை கன்னிராசி என்பளுக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஏற்படுத்தி கொண்டிருப்பார். கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதம் ராசி அதிபதியும் தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதியும் நல்ல நிலையில் ஆட்சி பெற்று சூரியனோடு செல்லும்போது உங்களுக்கு புகழ் உண்டு. செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக கௌரவம் உண்டு. வெளியில் நல்ல பெயர் உண்டு. வியாபாரம், தொழில், 2 வருமானம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி என்பளுக்கு இந்த மாதம் புதன் உங்களுக்கு நல்ல நிலையில் செல்லும்போது கன்னிராசி என்பளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.